influencer marketing. ஓகே. இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபாலோவர்ஸ் யார் யாரெல்லாம் நம்மள வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நம்ம வந்து கான்டாக்ட்ஸ் பண்ணி அதன் மூலியமா நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்ஸையும் நம்ம சர்வீசஸையும் பற்றி பேசப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைப்ஸ் இருக்குது. இமெயில் மூலியமாக நம்ம அப்ரோச் பண்ணுறது இருக்குது, மெசேஜஸ் மூலியமா அப்ரோச் பண்ணுறது இருக்குது. சரிங்களா? அதுக்கு நிறைய வந்து இமெயில் டெம்ப்ளேட்ஸே வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இமெயில் டெம்ப்ளேட்ஸ் அடிங்க. இது ஓபன் பண்ணுவா சார்? ஆமாம், நிறைய டெம்ப்ளேட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு பேஜஸ் ஓபன். தெரியுதா சார் உங்களுக்கு? ஹலோ, தெரியுதா சார் ஸ்கிரீன்? எஸ், அது ஜெனரல் கொலாபரேஷன் இமெயில் டெம்ப்ளேட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இமெயில்ஸ், அவங்களோட இமெயில்ஸ் வாங்கி நம்ம அனுப்பிச்சலாம். இல்லை அவங்க மெசேஜஸ்லேயும் வந்து இந்த மாதிரி நம்ம கொலாபரேஷன்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு 90 to 95% பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கொலாபரேஷன்ஸ் பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால நோ இஷ்யூஸ். சரிங்க. ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். உங்க ஸ்கிரீன் எனக்கு தெரியல, மறுபடியும் ஷேர் பண்ணுங்க. தெரியுது. ஷேர் பண்ணுங்க. தெரியுதா சார் இப்ப? தெரியுது. ஓகே, இப்போ நீங்க யூடியூப் சேனல் போங்க. இதில் எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வீடியோஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 10 செகண்ட்ஸுக்கு நம்மளை பேச சொல்லலாம். ப்ளஸ் வந்து வீடியோஸ் நடுவில் நம்ம பேச சொல்லலாம், இல்லை பின்னாடி நம்ம பேச சொல்லலாம். ப்ளஸ் வந்து நம்ம லோகோஸை வந்து அவங்க வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்பான்சர்டு பை அப்படின்னு போட்டு நம்ம வீடியோஸை ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணலாம். சரிங்களா? தென் வந்து இப்போ ஏதாவது ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டு அபோட்டஸ் கொடுக்க போங்க. அபவுட்குள்ள போங்க. அபவுட். ஸோ அவங்களே வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம எப்படி அவங்கள்ட்ட பேசுறது கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதன் மூலியமாவே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? மை பிளாக், ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர் அக்கௌண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? கீழே அவங்க வியூ இமெயில் அட்ரஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இது கொடுங்க. எல்லா சேனல்லுமே இந்த இமெயில் அட்ரஸை எப்படி எடுக்கிறதுனா இந்த மாதிரி நீங்கள் இமெயில் அட்ரஸ் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? இதுதான் அட்மினோட இமெயில் அட்ரஸ். இந்த சேனலோட அட்மின் இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான். ஸோ இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசுறதுக்கு எல்லாமே இதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
சரிங்க. சரிங்களா? குட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாருங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டூல்ஸ். ஓகே, நம்ம ட்விட்டர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்ப்ரவுட் ஆ ஷெல், பப்ளர் பார்த்துருக்கோமா? இல்ல சார். ஓகே, ஒரே ஒரு செகண்ட். நான் இது என்னோட லேப்டாப் கனெக்ட் பண்ணிட்டு வரேன் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மார்க்கெட்டிங் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இதெல்லாமே. சரிங்களா? மார்க்கெட்டிங் டூல்ஸ் சொல்ல முடியாது. ஹாட் ஷூட் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ட்விட்டர் நம்ம பார்த்துருக்கோம். பஃபர், இது எல்லா டூலுமே செய்ய வேண்டிய ஒரே ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பப்ளர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி டூல்ஸ் தான். இதெல்லாம் என்ன பண்ணுது சார்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு ஒரு 6-7 அக்கௌண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு எப்பவுமே இருக்கும். கரெக்டா? கம்பெனிக்கு வந்து நம்ம ஒரு 6-7 அக்கௌண்ட் இருக்கும். என்னங்க? ஸ்கிரீன் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார். உங்க ஸ்கிரீன் இருக்கா? ஓகே. இப்ப உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா பின்இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், லிங்க்டின் நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. கரெக்டா? அது எல்லாத்தையுமே ஒரே அக்கௌண்ட்டை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு இத்தனை டூலையும் நம்ம சொல்லி தராங்க. சரிங்களா? இதெல்லாம் எல்லா டூலுமே வந்து பிரைசிங் டூல்ஸ். எல்லாமே பிரைசிங் தான். சரிங்களா? ஒரு 1 or 2 அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 30 days ட்ரையல் பீரியட்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல வந்து நம்ம எல்லா அக்கௌண்ட்டுமே ஒரு இடத்துல மாத்திக்கலாம். சரிங்களா? நீங்க உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை கூட நீங்க ஒரு போஸ்ட் போடுறதுக்கு மோஸ்ட்லி நம்ம பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் தான் எல்லா இடத்துலயுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? மத்த ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு 6-7 அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். போஸ்ட் போடுறதுக்கு ரொம்ப இதா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பிளஸ் வந்து இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துட முடியாது நம்ம. இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வாங்கி அதுல வந்து எல்லா அக்கௌண்ட்ஸுமே நம்ம அதை கொடுத்துட்டு அதுல போஸ்ட் பண்ண சொல்லி நம்ம கொடுக்கலாம். சரிங்க. இதுதான் அந்த டூல்ஸோடைய மெயின். இது நான் உங்களுக்கு வந்து ஸோ இந்த சேனல் வந்து ஃப்ரீயா இருக்குது. பஃபர் இருக்கிறது ஃப்ரீ தான். அப் டு 3 சேனல்ஸ் இருக்குது. ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு யூசர். சரிங்களா? ஸோ அதனால பஃபர் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்ப்ரவுட் ஷோலும் அதான் ப்ரைசிங் தான். இதுவும் நான் பப்ளர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் நான் கொடுத்துட்றேன். இங்கே உங்களோட கண்டென்ட்டை நீங்க போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக்கு, மை பிசினஸ், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், சோ ஒரு இடத்துல நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம போஸ்ட் பண்ணா எல்லா இடத்துலயும் அட் a டைம் வந்துருமா சார்?
எல்லா டைமும் அடுத்த டைம் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆயிடும். எந்தெந்த கம்பெனி நீங்க வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துட்டு ஹேஷ்டேக்ஸை கொடுத்துட்டு உங்களோட ட்ராப் மீடியாவை கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே போஸ்ட் ப்ரிவியூ ஆயிடும். என்னென்ன போஸ்ட் நம்ம போட போறோம் அதை எங்க எப்படி எப்படி ஷோ ஆக போறது இங்கே ப்ரிவியூ ஆயிடுது. ரைட். ஸோ அதன் மூலியமா நமக்கு வந்து ஷோ பண்ணி ஈஸியாக போட்டுருவாங்க. ஈஸியாக வந்து ஒரே இடத்துல இருந்து எல்லா இடத்தையும் ஓப்பன் பண்ணி நீங்களே இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதை போடணும் இதை போடணும்னு சொல்லிட்டு நம்ம ரஷ் பண்ண தேவையில்லை. ஒரு இடத்துல நீங்க போஸ்ட் போடுறது மூலியமாவே எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து பேஸ்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே போஸ்ட் தான் நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்தா பப்ளிஷ் ஆயிடும். சரிங்க. டிராஃப்ட் கொடுத்தா டிராஃப்ட், ஷெட்யூல் கொடுத்தா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நம்ம என்னைக்கு எந்த டேட்ல நம்ம போடணுங்கிறத ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல்ஸ் வந்து மெயின் யூசேஜே இதுதான். சரிங்களா? இதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. இது வந்து இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிளைண்ட் பேசிஸ் நிறைய கிளைண்ட்ஸ் வச்சிருக்கோம், எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் வச்சிருக்கோம்னா அவங்க எல்லா டூல்ஸையும் வாங்கி நம்ம எல்லா பாஸ்வேர்ட்ஸும் மெயின்டைன் பண்ணி செஞ்சுதான் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வா டூல் செக் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். ஏதாவது இமேஜஸ் ரெடி பண்ணி பார்த்தீங்களா? நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல சார். ஓ, நீங்க மாடி பேசியிருக்கோமோ? சரி, ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட், கேன்வால ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார். சரி, ஓகே. சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ். சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கண்டென்ட் கிரியேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷன் பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடி உங்க கிளாஸ் எடுத்துருக்கிறேன். நிறைய டூல்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். கண்டென்ட் கிரியேஷன் டூல்ஸை பற்றி, ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணணும், கண்டென்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து வேற எந்த ஒரு புதுசாக நம்ம சொல்லித் தரதுக்கு வேற ஒன்றும் இல்லை. கண்டென்ட் ஷேரபிள் கண்டென்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் டிஸ்கஷன் தான், அதெல்லாம். சரிங்களா? இதுல எதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து தனியா சொல்லி தர மாதிரி இந்த டூல்லாம் கிடையாது எதுவுமே. சரிங்க. நீங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் இருக்கா? சரி, ஓகே. நான் கூகுள் அனலிட்டிக்ஸ் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, கூகுள் அனலிட்டிக்ஸ் என்ன நினைக்கிறீங்க பிரியா? நம்ம என்னென்ன கிராஃப் மாதிரி ரெப்ரசன்ட் ஆகும், எந்த நம்ம யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு, வேற ஓகே. கூகுள் அனலிட்டிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராக்கிங் வெப்சைட். சரிங்களா? வெப்சைட் டிராஃபிக் வெப்சைட். சரிங்களா? வெப்சைட் டிராக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 2005 நவம்பர் 14 லான்ச் பண்றாங்க. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 இயர்ஸ் எனக்கு நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் பண்ணுறது இருக்குது. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து உங்க வெப்சைட்ல எத்தனை பேர் விசிட் பண்றாங்க மட்டும் தான் நம்மளால கணிக்க முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா மெஷர்மெண்டிங் டூல்ஸா வந்து மாறிச்சு. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் இந்த உங்க பேஜஸ்ல இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க? இப்ப இந்த இடத்துல ஒரு பட்டன்ஸ் இருக்குது. ஹோம் பேஜ்ல இந்த பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க? ஸோ ஒரு மாசம் நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே இந்த பட்டன் இங்க தேவையா, இல்ல வேற ஏதாவது பட்டனை வைப்போமா அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும் நம்மளால. ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மளால ட்ராக் பண்ற அளவுக்கு நம்மளால மாற்ற முடிஞ்சிச்சு இதை. சரிங்களா? சரி.
இதுல டொமைன் ஓனர்ஸ் தானே சார் கிரியேட் பண்ண முடியும்? ஆமா. இப்போ இப்போ நான் இதை கிரியேட் பண்ண முடியுமா அனலிட்டிக்ஸ்ல ஒரு அக்கௌண்ட்? ஒரு டொமைனோட ஓனர் டொமைனோட அந்த டொமைனோட இது தானே நீங்க பார்க்க முடியும். நீங்க எந்த டொமைன் வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு டெமோ கொண்டு கொடுக்குறேன் சரிங்களா? சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இதான் கூகுள் அனலிட்டிக்ஸோடைய மல்டிபிள் பேஜ். இதில் நார்மலாக நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட நேம் கேட்கும், உங்களுடைய அக்கௌண்ட் பேஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நேம் என்னன்னு கேட்கும், வெப்சைட்ஸை கிளிக் பண்ண கேட்கும். தென் வந்து அட்மினில் போயிட்டு ட்ராக்கிங் கோடு ஒன்று இருக்கும், ட்ராக்கிங் இன்ஃபோன்னு இருக்குல்ல, இது வந்து அக்கௌண்ட்டு, ப்ராப்பர்ட்டி என்ன, வெப்சைட் எல்லா வெப்சைட்ஸ் நம்ம பார்க்குறோம். ட்ராக்கிங் இன்ஃபோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதான் ஷோ பண்ணுவோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ட்ராக்கிங் கோடை கொண்டு போய் நம்ம பேஜஸ்ல நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். சரி. அதாவது கூகுள் டேக் மேனேஜர் மூலியமாவும் இந்த நம்பரை மட்டும் கிளிக் கொடுத்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ இதுல வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க சரியா? ஸோ இந்த பேஜஸ்ல எடுத்து கொண்டு போய் உங்களுடைய ஹெட்டர்ல எல்லா பேஜஸ்லயும் வர்ற மாதிரி போடணும் சரிங்களா? இதுவே வெப்சைட் இருந்தா நீங்க எல்லா வெப்சைட்லயுமே போடுவீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பேஜ்ல ஒன்று போட்டா எல்லாத்துக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகாது. இது வேர்ட்பிரஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஹோம் பேஜ்ல போட்டாலே போதும், எல்லா பேஜ்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா பேஜஸ்ல ஹெடர்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய இதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இது வந்து டேஷ்போர்ட்ல வந்து நிற்கும். இப்போ இந்த டேக் மேனேஜர்ல நீங்க அந்த கஸ்டம் சொன்னீங்களா சார் நேத்து, அதெல்லாம் கூட இது போடலாமா சார்? எதுல போடணுமா? இப்போ நேத்து நீங்க அந்த கூகுள் டேக் மேனேஜர் சொன்னீங்களா சார்? இப்போ அதுல கஸ்டம் HTML கூட இப்போ இதை ஆட் பண்ணா ஓகே தானே சார்? எதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம், கஸ்டம் HTML ஆட் பண்ணாலும் ஓகே தான், இதுல நீங்க ஆட் பண்ணிடலாம். ரியல் டைம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரியல் டைமா நம்ம அக்கௌண்ட் நம்ம வெப்சைட்ல யாராவது விசிட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு உடனே இங்க ஷோ ஆகும் சரிங்களா? ஸோ வந்துருச்சுங்களா? நான் ஒரு விசிட் பண்றேன், டெஸ்க்டாப்ல நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம், எந்த பேஜ் விசிட் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல இருந்து விசிட் பண்றோம் அப்படிங்கிறது வந்துச்சு உங்களுக்கு. இதான் ரியல் டைம் ட்ராக்கர்னு சொல்லுவோம் இதை சரிங்களா? ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமேசானா இருக்கட்டும், ஒரு பிளிப்கார்ட் ஆகட்டும், கூகுள் அனலிட்டிக்ஸ் பர்சன் தனியா இருப்பாங்க சரிங்களா? இன்னைக்கு இந்த டைம்ல இந்த மாசத்துல இப்ப இந்த டைம்ல வந்து எவ்வளவு பேர் விசிட்ஸ் வராங்க அப்படிங்கறத டெய்லி ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. எக்ஸ்பெக்டிங் அனலிட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுப்போம். அதாவது எது அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஆஃபர் போடுறீங்க, ஒரு பிக் டைம் சேல், 12 மணிக்கு ஒரு பிக் டைம் சேல் போடுறான், 12 to 6 o'clock வரைக்கும் நீங்க சேல் பண்றீங்கன்னா 50% ஆஃப்னா எல்லா கூட்டமும் எப்போ வந்து உட்காருவாங்க? 12 மணிக்கு உட்காருவாங்க. நம்மளுடைய வெப்சைட்டோட கேரியர் அப்படிம்பாங்க, வெப்சைட்டோட பேண்ட்வித், அதாவது ஒரு வெப்சைட் வந்து எவ்வளவு பேண்ட்வித்தை சமாளிக்க முடியுங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி வைக்கணும் நீங்க சரிங்களா? ஸோ அதன் மூலியமா நீங்க செக் பண்ணி பார்க்கும் போது இப்ப இன்னொருத்தவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க திருச்சி. ஸோ அவங்க எந்த பேஜஸ்ல எங்க இருந்து விசிட் பண்ணிருக்காங்கிற திருச்சிராப்பள்ளியில இருந்து விசிட் பண்றாங்க. ஸோ ரியல் டைம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் வந்து ஒரு ஒரு பிக் டைம் சேல் அமேசான் போடுறாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு இப்போ ஒரு அடுத்த செகண்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்து உள்ள வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்மளுடைய பேண்ட்வித் வந்து ஒரு டைம்ல ஒரே டைம்ல எத்தனை பேரை விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேண்ட்வித் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேஜை வந்து 1 லட்சம் பேர் வந்து ஒரே டைம்ல உட்கார்ந்தா கூட
நம்மளோட கண்டென்ட் அவங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு பேண்ட்வித் இருக்குது. ஆனா ஆஃபர் போடும்போது என்ன ஆகும், ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட் ஏதாவது இருக்க போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பேண்ட்வித் வந்து ரொம்ப அதிகமாயிடும். கரெக்டா? ஒரு 10,00,000 பேர் வந்துடும். ஒரு பேண்ட்வித் நம்ம 1,00,000 பேர் தான் விசிட் பண்ண முடியும். ஆனா 10,00,000 பேர் விசிட் பண்ண போறோம். அப்படிங்கிறப்ப அதை முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அனலிட்டிக்ஸ் மூலியமா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பெக்டட் திகர்ஸ் தென் வந்து சண்டேனா ரொம்ப அதிகமான ஃப்ளோ இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெப்சைட்ஸ் எப்பவுமே டவுன்லோட் பார்த்துக்கிறது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்ல தான். சரிங்களா? ஸோ அந்த பேண்ட்வித்தை யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன விஷயம் பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணி அந்த டைம்ல பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணி லோட் பேலன்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அதெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு மெயின் யூஸ்ஃபுல்லா வந்து நமக்கு இது இருக்கும். தென் ஓவர் வியூ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேஜஸ்ல யார் யார் விசிட் பண்றா, எத்தனை பேர் விசிட் பண்றாங்க, எதுல விசிட் பண்றாங்கிறத நம்மளால செக் பண்ணி பார்க்க முடியும். இதுல வந்து கீவேர்ட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நோன் கீவேர்ட்ஸ்னா வந்துடும், இல்லை நாட் ப்ரொவைடட்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? தென் வந்து லொகேஷன்ஸ். ஸோ இது ஓவர் வியூல என்ன இருக்குதோ அதை தான் வந்து டிஃபரெண்ட் ஸ்டைஸா வந்து நம்ம இதை செக் பண்ணுவோம். சரிங்களா? லொகேஷன்ல எந்த லொகேஷன்ஸ்ல நமக்கு வந்து ஷோ ஆகுது. இந்தியால 2 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. டிராஃபிக் சோர்சிங் எது மூலியமா நமக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆர்கானிக்கா நமக்கு வந்து கூகுள்ல இருந்து ஆர்கானிக்கா சர்ச் பண்ணி வந்திருக்காங்க ஒருத்தவங்க. நான் டைரக்டா வெப்சைட் அடிச்சு போனேன், டைரக்ட்னு வந்துருச்சா. இவங்க சர்ச் பண்ணி கூகுள்னு உங்களுக்கு ஷோ ஆகுது. சரிங்களா? டிராஃபிக் சோர்ஸ் டிராஃபிக் சோர்ஸ் கண்டென்ட் எந்த பேஜஸ்ல போய் உட்காந்துருக்காங்க, ஆக்டிவ் பேஜ் எந்த பேஜ், ஒருத்தவங்க ஹோம் பேஜ்ல இருக்காங்க, ஒருத்தவங்க இந்த மாதிரி சப் பேஜஸ்ல இருக்காங்க. ஸோ அதோட பேஜோட டைட்டில் வந்து இங்க ஷோ பண்றாங்க, எத்தனை பேர் இருக்காங்க. சரிங்களா? அதை இங்க ஷோ பண்ணுவோம். ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்ப அங்க போயிட்டு எனக்கு ஒருத்தவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றது ஒரு ஈவெண்ட். சரிங்களா? வெப்சைட் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட் நம்ம ஈவெண்ட்ஸ் கிடையாது, வெப்சைட் ஈவெண்ட்ஸ். ஒருத்தவங்க வந்து நம்மளுடைய பேஜஸை வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்கன்னா அது எனக்கு ஒரு ஈவெண்ட். ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க, அது ஒரு ஈவெண்ட்டா நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் கேட்டகரைஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் அவங்க ஷோ பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? கன்வர்ஷன்ஸ் நம்மளுடைய பேஜஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஃபார்ம் ஃபில்அப் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ யாராவது இப்போ வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்காங்க, இப்போ உடனே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்கன்னா அவங்க ஆக்டிவ் யூசர்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதான் ரியல் டைமோட மெயின் யூசேஜ். வந்து ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் வரும். இங்க மேல வந்து உங்களுடைய இதை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம், என்ன டேட்ல இருந்து எந்த டேட்ல நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான கிராஃப்ஸ் வந்து இங்க ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த கிராஃப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டேட் வைஸா என்ன எத்தனை பேர் நம்ம வெப்சைட்டுக்கு விசிட் பண்றாங்கிறத அவங்க ஷோ பண்றான். சரியா? ஸோ தென் வந்து டே பேசிஸா பார்க்குறோம், ஹவர்லி பேசிஸா நீங்க பார்த்துக்கலாம், வீக்லி பேசிஸ், மந்த்லி பேசிஸ். ஹவர்லி எவ்வளோ பேர் விசிட் பண்றாங்க, மந்த் ஆன் மந்த் ஒரே மந்த்ல எவ்வளோ பேர் யூஸ் பண்றாங்க, வீக்லி பேசிஸ் வீக்ஸ்ல வந்து எத்தனை பேர் வந்து விசிட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ மொத்தம் வந்து யூசர்ஸ், நியூ யூசர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமா யூசர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மொத்தமா நம்மளோட யூசர்ஸ் யார் எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்களோ அவங்களாம் நம்ம யூசர்ஸ். சரிங்களா? நியூ யூசர்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்தவங்க கிடையாம, இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்க, இந்த பேஜுக்கு விசிட் பண்றோம், நம்மளே நிறைய தடவை விசிட் பண்றோம். கரெக்டா? நம்மள இது யாருக்கு ரிட்டைன் நம்மலாம் பிக்சல் கோட், குரோமோட பிக்சல் கோடு, நம்மளுடைய வெப்சைட்டோட கோட்ஸ், நம்ம லேப்டாப்ஸோட கோட்ஸ்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருப்பான். சரிங்களா? ஒரு கேட்ச் கிளியர் ஆல்ரெடி நம்ம வந்து விசிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது கேட்ச்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதன் மூலியமா வந்து செக் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ரிட்டர்னிங் விசிட்டர்ஸ், நம்மளாம் யூசர்ஸ்குள்ள இருப்போம். நியூ யூசர்ஸ்ங்கிறது யாருமே வராம புதுசா உள்ள வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தா நியூ யூசர்ஸ். சரிங்களா? நம்ம ஃபோக்கஸிங் ஆன் ரெண்டுமே தான். நம்ம வந்து நியூ யூசர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரிட்டர்னிங் விசிட்டர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? தென் வந்து செஷன்ஸ்னா என்ன அப்படின்னா,
100 பேர் உள்ள வந்துட்டு எத்தனை பேஜஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க உள்ள வராங்க, உள்ள வந்துட்டு ஹோம் பேஜஸ்ல மட்டும் இருக்க மாட்டாங்க, கரெக்டா? செகண்ட் செஷனுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜஸ்க்கு அவங்க விசிட் பண்ணுவாங்க. அது செகண்ட் செஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி எத்தனை செஷன்ஸ் நடந்திருக்குதோ அந்த செஷன்ஸ் வந்து நீங்க கணக்கு எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? தென் பேஜ் வியூஸ். ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெப்சைட் 5 பேஜ் பார்ப்பாங்க, 10 பேஜ் பார்ப்பாங்க, 2-3 பேஜஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த பேஜ் வியூஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும், சரிங்களா? பேஜஸ் பர் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட டைம்ஸ் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் பர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் அதிகமாக பேர் யூஸ் பண்ணுறாங்க. பேஜஸ் பர் செஷன் ஒரு செஷன்ல வந்து எத்தனை பேஜஸ் விசிட் பண்றாங்கன்னா 3.30 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் விசிட் பண்றாங்க. ஆவரேஜ் டியூரேஷன் ஒருத்தவங்க வந்து எவ்வளவு டியூரேஷன்ஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட்ல விசிட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றத இங்க ஷோ பண்றோம். தென் இந்த பவுன்ஸ் ரேட் கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், சரிங்களா? பவுன்ஸ் ரேட்னா என்ன அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். கேள்விப்பட்டது இல்லையா? பவுன்ஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல உள்ள வந்துடுறாங்க, ஒரு எத்தனை செகண்டுக்கு அப்புறம் அவங்க வந்து திருப்பி பவுன்ஸ் ஆகி வெளியே போறாங்க அப்படிங்கிறது தான் பவுன்ஸ் ரேட்னு சொல்லுவோம், சரிங்களா? 100 பேர் வந்துட்டு நம்ம வெப்சைட்ல ஒரு 100 ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போறாங்க அப்படின்னா பவுன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட். ஸோ எவ்வளோக்கு கம்மியான பீப்புள்ஸ் வந்து நம்ம வெப்சைட் எஸ் கொஞ்சம் வேகமாக வெளியே போயிட்டாங்க அப்படின்னா பவுன்ஸ் ரேட் ஆனது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? 70% இந்த இதில் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் எல்லாருமே நம்ம பேஜஸ்ல எல்லாமே இருந்து கொஞ்சம் நேரம் படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுன்ஸ் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா? இப்போ அதுக்கு தானே சார் நீங்க சொன்னீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஃபார்முக்குலாம் நம்ம வேற சைட்டுக்கு பேர் கொடுக்கணும் பேஜ் அப்படின்னு. வெரி குட். அதே கான்செப்ட் தான் அது, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஒரு வெப்சைட் நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்கன்னா அது வேற வெப்சைட் யூஸ் பண்றதுக்கு இந்த பவுன்ஸ் ரேட் பதிஞ்சிட்டு தான், சரிங்களா? இந்த பவுன்ஸ் ரேட் வந்து கான்செப்ட்ல ரொம்ப அதிகமா வந்து கணக்கெடுக்கப்படக்கூடிய ஒரு டூல் இது. இது ஒரு ரேஷியோ அதிகமா உங்க ஒரு பேஜ்ல வந்துட்டு எல்லாரும் நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டீங்க, என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பொசிஷன் நீங்க வந்துட்டீங்க, சரிங்களா? வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பவுன்ஸ் ரேட் வந்து அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு பீப்புள்ஸ்க்கு வந்து உங்களோட பேஜ் வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப பவுன்ஸ் ரேட்ல எல்லாரும் உள்ள போயிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க, அப்புறம் இன்அப்ரிப்பேட்டா இருக்குன்னு நினைச்சிருவான். அவங்க வெப்சைட் வந்து உள்ள போனா இன்அப்ரிப்பேட்டா இருக்கு, அவங்க எஸ்இஓல இருந்து கீழே இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்க எல்லாமே பெஸ்டா இருந்தாலும் இது இந்த கீழே இறங்குறதுக்கு நிறைய சான்ஸ். பவுன்ஸ் ரேட்டை ரொம்ப ரொம்ப கவனம் நம்ம பார்க்கணும். தென் லாங்குவேஜ் வைஸ் நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து லாங்குவேஜ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ்ல என்ன லாங்குவேஜஸ் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோமோ அதை எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்களோ, யூஎஸ், இந்தியா, கேங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதை சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. தென் கண்ட்ரி வைஸ் எந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு விசிட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, இது வந்து இந்த மாதத்துக்கு நான் அந்த டேட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதத்துக்கு எத்தனை மந்த்லேருந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் சிட்டி, எந்த சிட்டிலேருந்து உங்களுக்கு அதிகமாக பார்க்குறாங்க, சென்னை, மும்பை, கோயம்புத்தூர், கொல்கத்தாலேருந்து அதிகமாக பார்க்குறாங்கன்னா ஸோ இதெல்லாம் ஷோ பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு இந்த டேட்டாஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் வச்சு தான் பிளான் பண்ணுவோம் நம்ம பிஸ்னஸை. சென்னையில் அதிகமாக பிஸ்னஸ் இருக்கா, ஓகே நெக்ஸ்ட் நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த ஏரியாவில் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணலாம், மும்பையில் நம்ம பண்ணலாம், அடுத்து கோயம்புத்தூரில் பண்ணலாம், ஸோ அங்கே போய் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இது ஈஸி. தென் ப்ரௌசர், எந்த ப்ரௌசரில் நம்மளோட வெப்சைட்ஸ் வந்து நல்லா நிறைய ஷோ ஆகுது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குரோமு, சஃபாரி, ஆண்ட்ராய்டு வெப் வியூ, எட்ஜ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி நம்ம வெப்சைட்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு வெப்சைட் வந்து நல்லா ஷோ ஆகுதான்னு இன்னும் செக் பண்ணலாம். ஸோ அதிகமாக இப்போ எக்ஸாம்பிள் ஓப்ரா ப்ரௌசரில் நீங்கள் எப்பவுமே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதில் நம்ம வெப்சைட் எப்படி ஷோ ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், சரி? ஏன்னா நம்ம வெப்சைட் விசிட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதில் நம்ம வெப்சைட் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா, அதுக்காக தான் அது. தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எத்தனை பேர் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நம்மளோட பார்க்குறாங்க. ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், ஐஓஎஸ் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்மளால பார்க்குறாங்க.
சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால வந்து ட்ராக் பண்ண முடியல. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ஏர்டெல், ஜியோ இந்த மாரி நெறைய இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்கள ட்ராக் பண்ணி எடுக்கிறது. ம். ஸோ மொபைல் எந்த பீப்பிள்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க? iOS எத்தன பேர் பார்க்குறாங்க? ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி எத்தன பேர் பார்க்குறாங்க? ஸோ அதோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ்ல போயிட்டு மொபைல்ல செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஆமா அதிகமான சார். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ்ல எத்தனை ரெசல்யூஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்களோ அந்த டேட்டாஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த ரெசல்யூஷன்ல நம்மளோட வெப்சைட் நல்லா ஷோ ஆகுதா, பட்டன்ஸ் கிளிக்கபிளா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா செக் பண்ண முடியும். சரிங்களா? பெரிய பெரிய கம்பெனிஸ் சரிங்க. எல்லா இடத்துலயுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோன் யார் அதிகமா யூஸ் பண்றாங்களோ ஒரு டாப் 10 ஃபோன்ஸ் எப்பவுமே கையில கொடுத்துருவாங்க. சரி. எதுக்காகனா செக்கிங் பர்பஸ்க்காக மட்டுமே. சரிங்களா? ம். 16 to 800 இதுல எல்லா இடத்துலயுமே ஷோ பண்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரெசல்யூஷன் இதெல்லாம் வந்து ஃபோன்ஸோட ரெசல்யூஷன்ஸ். ஸோ இதுதான் ஆடியன்ஸோடைய இதுதான் இதுதான் ஆடியன்ஸ்ல நம்ம செக் பண்ணோம். ஆடியன்ஸ்ல வந்து நம்மளோட யூசர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட யூசர்ஸ் வந்து எதுல இருந்து யூஸ் பண்றாங்க, எந்த கண்ட்ரிஸ் இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்மள செக் பண்ணி பார்க்க முடியும். இதோட மெட்ரிக்ஸ் இந்த ஓவர்வியூல கொடுத்துருக்க எல்லா மெட்ரிக்ஸ் தான் தனித்தனியா நம்மளால செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? சரிங்க. ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ இந்த டேஸ்ல வந்து ஆக்டிவா எத்தனை பேசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது இந்த டைம்ஸ்ல வந்துன்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து இப்போ நியூ ஆட் பண்ணது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு யூசர் வந்து உள்ள வராங்க அப்படின்னா அதோட ரெவென்யூ என்னன்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்றீங்க பட்சத்துல இந்த இதில் நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா அந்த ரெவென்யூஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு ஆள் வந்தா நமக்கு $2 நமக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரெவென்யூ ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். இதை யாரு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெப்சைட்ஸ்ல வந்து ஆட்ஸ் ப்ரொவைட் பண்றீங்க, ஒரு ஆள் விசிட் பண்றது மூலியமா உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க ட்ராக் பண்ண முடியுதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்க. இது கோகரட் அனாலிசிஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மெட்ரிக்ஸ் தான். இது என்னென்ன உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் டைம் வேல்யூஸையும் வச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்ற பெர்ஃபார்மன்ஸையும் வச்சு ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து கோஆபரேட்டிவ் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் வந்து பேக் டு ஆடியன்சஸ் தான். ஸோ யூசர்ஸ், நியூ யூசர்ஸ், செஷன்ஸ், பவுன்ஸ் ரேட்டு, பேஜ் செஷன்ஸ், ஆவரேஜ் செஷன்ஸ், ஃபார்ம் ஃபில்அப் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இதை வந்து ஆடியன்ஸ்ல செக் பண்றோம் நம்ம. இந்த டெமோகிராஃபிங்கிறது ஏஜ், ஜெண்டரு, ஓகே நம்மளோட ஏஜ் பீப்புள்ஸ் வந்து எத்தனை வகையான ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டை விசிட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான பீப்புள்ஸ் வந்து எந்த கேட்டகரியில வராங்கன்னு பார்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம ரீச் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, நேராவா இருக்கும். ஸோ அதுக்காக டெமோகிராஃபி திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏஜ் அண்ட் ஜெண்டர்ஸ் ரெண்டுமே நீங்க செக் பண்ணி பார்க்குற மாதிரி இங்க கொடுத்துருக்கான். ஓகே, இங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் நம்ம பேஜஸ்ல விசிட் பண்றாங்க, எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் இல்லையா. எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே கொடுக்க சொல்றான். ஃபேஸ்புக், லிங்க்டின் எல்லா இடத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இங்கதான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய அஃபிலியேட் செக்மெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் நம்ம ஹோம் கொடுப்போம், ஃபினான்ஷியல், சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுடைய டாப் 10 இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ். இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேஸ்புக்ல. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செக்மெண்ட் வைஸா உங்களுக்கு யூசர்ஸ் என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க ஷோ பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ இது லாங்குவேஜ் நம்ம எல்லாமே அங்கே பார்த்தது தான். தனித்தனியாக வந்து மெட்ரிக்ஸில் ஒவ்வொரு நம்ம நம்பர்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேஷனாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஜியோ டார்கெட்டிங் நம்ம லாங்குவேஜ் வைஸ் லொக்கேஷன் வைஸ் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம். நியூ விசிட்டர்ஸ் எத்தனை, ரிட்டர்னிங் விசிட்டர்ஸ் எத்தனை அப்படிங்கிறத மூலியமா செக் பண்றோம். பேஜ் வியூஸ் செஷன்ஸ் தனித்தனியா பிரிச்சு காட்டுறாங்க. ஸோ ஒரு எத்தனை செகண்டுக்குள்ள நம்ம வெப்சைட்ல வந்து நெக்ஸ்ட் பேஜ் போறாங்க, இல்லை ஒரு பட்டனை கிளிக் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த செஷன் என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. சரிங்களா? 0 to 10லயே வந்து நமக்கு வந்து 1 to 1020 பீப்புள்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க நமக்கு. சரிங்களா? 11 to 10 எத்தனை பேர், ஸோ அதிகமான செகண்ட்ஸ்ல வந்து எத்தனை பேர் நமக்கு யூஸ் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 10 செகண்ட்ஸ்ல 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு ஆஃபர் ஷோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கிளிக்கிங் வியூ வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டலாம். இல்ல வந்து எனக்கு 62 செகண்ட்ஸ்ல வந்து கிளிக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு 20% ஆஃப் நம்ம ஷோ பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணணும். இது வந்து அந்த 10 செகண்ட்ஸ்ல அவங்க வேற பேஜுக்கு போறாங்கன்றது அர்த்தமா சார்? 0 to 10 செகண்ட்ஸ் பிஹேவியர் வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்ங்கிறது நம்ம வேற பேஜுக்கு போறதாவும் இருக்கலாம், வேற பட்டன்ஸ் நம்மளோட வேற பேஜ் வியூஸ்க்கு போறதாவும் இருக்கலாம், நம்மளுடைய ஃபார்ம் ஃபில்அப்பிங் பீப்புள்ஸ் எத்தனை பேர் வந்து எத்தனை செகண்ட்ல நம்மளோட என்கேஜ்மெண்ட் நடக்குது, நம்ம வெப்சைட்ல ஒரு பேஜ்ல பட்டன்ஸ் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது என்கேஜ்மெண்ட். தென் நம்ம அங்கே பார்த்தது தான் ப்ரௌசரு அண்ட் யூஎஸ்எஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் எத்தனை பேர், மொபைல்ஸில் ரிசல்யூஷன்ஸ் நம்ம டெஸ்க்டாப் எத்தனை பேர், டேப்லெட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க முடியும். மொபைல் ஓவர்லாப்பிங் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவைசஸ்லேயும் அவங்க சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, டெஸ்க்டாப்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஓவர்லாப்பிங் சிஸ்டம்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணுவேன், மொபைலும் யூஸ் பண்ணுவோம், 2 யூஸராக கணக்கு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ ஓவர்லாப்பிங் சிஸ்டம் எத்தனை பேர் வந்து காமன்ஸாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிராஸ் டிவைஸ் இதுவும் நியூ பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் தான் பெட்டர். சரிங்களா? தென் வந்து கஸ்டம் வேரியபிள்ஸ். இப்போ நீங்கள் தனியாக வந்து கஸ்டமாக வேரியபிள்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீ வேல்யூஸ் அதுக்கு கஸ்டம் வேரியபிள்ஸ் நம்ம வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்து நீங்கள் செக் பண்ணுறீங்கல்ல. நம்ம ட்ராக்கிங் கான்செப்ட்ல வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, கஸ்டம் வேரியபிள்ஸ் போட்டு. ஆமா சார். அது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் உங்களுக்கு. இதுல மொத்தம் வந்து 3 டைப் தான், மேக்ஸ் 4 டைப்: ஆடியன்ஸ், அக்விசிஷன், பிஹேவியர், கன்வர்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஆடியன்ஸ் கான்செப்ட். அக்விசிஷன் கான்செப்ட் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அக்விசிஷன்ல நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய எல்லா டாபிக்ஸோடைய ஓவர் வியூ கொடுத்துருக்கான். சரிங்களா? அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அக்விசிஷன்ல டிராஃபிக் சோர்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத முன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அக்விசிஷன்ங்கிற விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஆர்கானிக் சர்ச்சுங்கிறது நார்மலாக சர்ச் கூகுள் சர்ச்சில் நடந்தது போல வந்து டேரெக்ட்னா நம்ம வெப்சைட்டை டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்க, அதர்ஸ்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாதவங்க. சோஷியல்ஸுங்கிறது நம்ம சோஷியல் மீடியாலேருந்து வரக்கூடிய விசிட்டர்ஸ் எத்தனை பேர். ரெஃபரல்ஸ், நீங்கள் வெப்சைட்டில் போய் பேக்லிங்ஸ் பண்ணுறீங்களா, அதை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்து ரெஃபரல் பண்ணி உள்ள வராங்கன்றது ரெஃபரல்ஸ். சரி, புரியுதுல்ல? புரியுது. அதோடைய சேனல்ஸோடைய பர்சன்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆர்கானிக்ஸில் எவ்வளோ இருக்காங்க, மெட்ரிக்ஸ் எவ்வளோ, நியூஸ், செஷன்ஸ், பவுன்ஸ் ரேட்ஸ், அதோடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம். ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பவுன்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாருமே பவுன்ஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு ஆர்கானிக் சர்ச் வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மார்க்கெட் போட்டு வர்றதை விட ஆர்கானிக்காக உள்ள வர்றவங்க வந்து கொஞ்சம் படிப்போம் உட்காந்து.
ஸோ அதை கொஞ்சம் விரிவாக படிக்கிறதுக்கு அடுத்த கான்செப்ட் நான் சொல்லித்தரேன். ஆல் டிராஃபிக்ஸில் சேனல்ஸ் போகிறோம். ஆர்கானிக் சர்ச்சஸில் டைரக்ட், சோஷியல், ரெஃபரல்ஸ் அப்படிங்கிற எல்லா சேனல்ஸ்லையும் தனித்தனியாக இருக்குது. பவுண்ட் ஷீட் எத்தனை, செஷன் எத்தனை, பேஜ் வியூஸ் எத்தனை அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம வந்து மெட்ரிக் பண்ண முடியும். தென் ட்ரீ மேப்ஸ். ஒரு யூசர் உள்ள வந்துட்டு ஆர்கானிக் சர்ச்சஸ் மூலியமா அதை ட்ரீ மேப்ஸ் மூலியமா நம்ம ஷோ பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. அதே விஷயத்த தான் மறுபடியும் சொல்றாங்க. நம்ம ஷோ பண்ணக்கூடிய விஷயத்த வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. தென் வந்து சோர்ஸ் அண்ட் மீடியம். எந்த இடத்த ஆர்கானிக் சர்ச்ல இது காமனா இருக்கு. ஆர்கானிக் சர்ச்ங்கிறது ஓகே. ஃபேஸ்புக்ல வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, பிங்க்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ ஆர்கானிக் ரிசல்ட் வந்து ஒவ்வொரு சோர்ஸ் மீடியம். சோர்ஸ்ங்கிறது கூகுள் வந்து ஒரு சோர்ஸ். மீடியம்ங்கிறது அதுல ஆட்ஸ் மூலியமா வந்திருக்கான் அப்படின்னு. ஆர்கானிக் வந்து வந்திருக்கிறது ஒரு மீடியம், கூகுள் ஆட்ஸ் வந்து வந்திருக்கிறது ஒரு மீடியம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஷோ பண்றதுக்கு தான் அந்த விஷயத்தை நம்ம வந்து மீடியம் நம்ம சொல்றோம். நம்ம ரெஃபரல்ன்றது அந்த ஆட்ஸ் மூலமா வந்ததுதானே சார்? என்னமா ரெஃபரல்ன்றது அந்த ஆட்ஸ் மூலமா வந்ததுதானே சார்? ரெஃபரல்ங்கிறது காமன். ரெஃபரல் facebook.com ரெஃபரல் திங்ஸ்ங்கிறது காமன். சரிங்களா? ஆட் இல்ல. சரிங்க. வந்து உங்களுக்கு நம்ம அங்க Facebook கொடுக்கும்போது ட்ராக்கிங் டெம்ப்ளேட் ஒன்னு செட் பண்றோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா சார். இங்க பாருங்க, கூகுள் லீட்ஸ் /search நம்ம ஷோ ஆதா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சோர்ஸ் அண்ட் மீடியம் இது பேரு. சரிங்களா? நீங்க அங்க ட்ராக்கிங் டெம்ப்ளேட் செட் பண்ண சோர்ஸ் என்னன்னு கேட்டிருப்போம். அதுல கூகுள் லீட்ஸ், நம்ம கூகுள் ஆட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். செர்ச் நம்ம வந்து செர்ச் ஆட்ஸ்னா அது செர்ச் ஆட் கொடுத்துருப்போம். நம்ம வந்து டிஸ்ப்ளே ஆட்னா டிஸ்ப்ளே ஆட் மீடியம் கொடுத்துருப்போம். அதை தான் இங்க ஷோ பண்றாங்க. சரிங்க. ஸோ நீங்க அங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ட்ராக்கிங் டெம்ப்ளேட்னாலும் சரி, அதை வந்து நீங்க இங்க வந்து அந்த ட்ராக்கிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத இங்க சோஷியல் மீடியம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து அங்கே ட்ராக்கிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கில் இந்த கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணி இத்தனை பேர் நம்ம வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம். முன்னாடி எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே கேம்பெயின்ஸில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இங்கே ஆல் கேம்பெயின்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கேம்பெயின்ஸ்ல எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்கிறத இங்கேயே ஷோ பண்ணிடுறாங்க. சரிங்களா? ரெஃபரல்ஸ்ங்கிறது ரெஃபரிங் வெப்சைட்ஸ்ல இருந்து வந்தக்கூடிய பீப்புள்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாருமே வந்து ரெஃபரல் லிங்க்ஸ் மூலியமா வந்து கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டாங்க நமக்கு. இந்த கூகுள் ஆட்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்கிங், நம்ம கூகுள் ஆட்ஸையும் கூகுள் அனலிட்டிக்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது என்னன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் டீமும் கூகுள் ஆட்ஸ் டீமையும் மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய மெட்ரிக்ஸை இவங்களும் எடுத்துக்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன்னா கூகுள் ஆட்ஸ் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அங்கே பார்க்கக்கூடிய கான்செப்ட் தான் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெட்ரிக்ஸை வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு இது ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண போதில்லை. சர்ச் கொரிஸ் என்ன இருக்குது, கீவேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், பிட் ஜார்ஜேஷன் என்ன கொடுத்துருக்கோம், டார்கெட்டிங், டிஸ்பிளே டார்கெட்டிங், மீடியா கேம்பெயின்ஸ் என்னென்ன கேம்பெயின்ஸ் என்னதுங்கிறத இங்கே தனித்தனியாக ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கே கனெக்ட் பண்ணலை. ஸோ அதெல்லாம் என்னோட மெட்ரிக்ஸ் ஷோ ஆகாது. பெஸ்ட் வந்து நீங்க இதை வந்து நீங்க கூகுள் ஆட்ஸை வந்து ஒரு டூலா வந்து கனெக்ட் பண்ணி சப்போஸ் உங்க கம்பெனி யூஸ் பண்றாங்கன்னா பாத்துக்கலாம் நீங்க. சரிங்களா? அதே மாதிரி கூகுள் கன்சோல் அப்படிங்கிற சர்ச் கன்சோலும் நான் வந்து இங்க யூஸ் பண்ண வேண்டாம். கூகுள் ஆட்ஸும் சர்ச் கன்சோலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் கான்செப்ட். சரிங்களா? ஜஸ்ட் மெட்ரிக்ஸ் தான் ஷோ பண்ணுவோம். லேண்டிங் பேஜஸ் எத்தனை இருக்குது, அதோடைய பேஜஸோட வியூஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா ஷோ பண்றாங்க. சரிங்களா? இந்த மெட்ரிக்ஸ் நான் வந்து கூகுள் சர்ச் கன்சோல் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோஷியல் வேல்யூஸ்ல எனக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பிளாகர், லிங்க்டின்ல வந்து வியூஸ் எவ்வளவு வந்திருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம சோஷியல்ஸை பொறுத்தளவுக்கு
லேண்டிங் பேஜஸ் அதன் மூலியமா எந்த லேண்டிங் பேஜுக்கு அவங்க விசிட் பண்றாங்க, எந்த பேஜுக்கு ஃபேஸ்புக்கும் எந்த பேஜஸ்க்கு அதிகமா வியூஸ் வந்திருக்குதுங்கிறத இங்க செக் பண்ணி பார்ப்போம் லேண்டிங் பேஜஸ்ல. அதன் மூலியமா அதை கன்வர்ஷன் நடந்திருக்கா. பிளக்கிங்ஸ்ங்கிறது இதுதான். யூசர் ஃப்ளோ எப்படி இருக்குதுங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஃபேஸ்புக்ல இருந்து வர்றாங்கன்னா ஸ்டார்டிங் பேஜஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜஸ்ல இருந்து இங்க பேஜ். ஒரே ஒரு செகண்ட் இருங்க. சரி. ஹலோ. சொல்லுங்க சார். ஓகே. ஸோ நம்ம அங்கே என்னென்ன கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத இங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுள் ஆட்ஸில் நம்ம என்ன கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணுறோம், பெய்டு கீவேர்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் மூலியமாக என்ன வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி அவனால் கீவேர்ட்ஸை வந்து ட்ராக் பண்ண முடியாது. சரிங்களா. இருக்காங்க. காஸ்ட் அனலைசிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் பேசிஸை யூஸ் பண்ணக்கூடிய எந்த கான்செப்ட்ஸுமே என்னால் ட்ராக் பண்ண முடியாது. சரிங்களா. பட் ஃபியூச்சர்ல அதை கொண்டு வரலாம். ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் எங்கேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த யூஸரை யூஸ் பண்றோம். அக்யூசேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசருடைய சோர்ஸ் அண்ட் மீடியம் சூஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் செக் பண்றோம். ரெண்டு விஷயம் தான் மெயினா நம்ம பார்க்கக்கூடிய அனலிட்டிக்ஸ்ல. தென் பிஹேவியர், யூசர்ஸோட பிஹேவியர்ஸை கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து பிஹேவியர் கான்செப்ட்ஸ்ல வந்துரும் உங்களுக்கு. பிஹேவியர்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எந்த கண்டென்ட்ல எவ்வளவு நேரம் விசிட் பண்றாங்க, ஒரு பேஜஸ்ல இந்த பேஜ்ல எவ்வளவு நேரம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு சைட்டோட ஸ்பீடு எத்தனை இருக்குது, அந்த மாதிரி வந்து ஒரு யூசருடைய பிஹேவியர் நம்ம பார்க்குறோம். நம்ம மொத்தம் பேஜ் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5232 பேர், 38 பேர் வந்து 98 பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. வியூஸ் தான் இது. பேஜ் வியூஸ், யூனிக்யூ பேஜ் வியூஸ். ஒருத்தன் யூனிக்யூ பேஜ் வியூஸ்னா ஒருத்தர் வந்து யூனிக்யூவா விசிட் பண்ண பேஜஸ் எல்லாமே இது. சரிங்களா. ரிப்பீட்டட் பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ண எல்லா பேஜஸ்மே இது. ஓகே. தென் வந்து ஆவரேஜ் டைமிங், பவுன்ஸ் ரேட், எக்ஸிட் எவ்வளவு பேர் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இருக்குது. ஓகே. இந்த ஒவ்வொரு பேஜஸ்லயும் பேஜ் வியூஸ் எவ்வளவு இருக்குதுங்கிறத பர்சன்டேஜ் மூலியமா பார்த்துருக்கோம், இந்த மூலியமா நம்ம பார்ப்போம். தென் வந்து பேஜ் டைட்டில், நம்ம டைட்டில்ஸ் நம்ம யூஆர்எல்ஸ் தான் மோஸ்ட்லி பார்ப்போம். டைட்டில்ஸ் வச்சு நம்ம அதை செக் பண்ணி பார்க்க முடியும். சர்ச் டேர்ம் அவனால் டேட்டாஸ் கொடுக்க முடியல. ஈவென்ட் கேட்டகரிஸும் ஓகே. ஈவென்ட் கேட்டகரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப்பிங் கான்செப்ட்ல மட்டும் ஈவென்ட் கேட்டகரி செட் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ அதனால அது மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகுது 717. சரிங்களா. பிஹேவியர் ஓவர்ஃப்ளோ, இது முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலா ஒரு பேஜஸ்ல எப்படி உள்ள ஒருத்தவங்க வந்து ஹோம் பேஜுக்கு அப்புறம் எந்த ஃப்ரீயா இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஒரு பேஜஸ்க்குள்ள ஒரு விசிட்டர்ஸ் உள்ள வந்து எந்த மாதிரி பேஜஸ்க்கு அடுத்தடுத்து தாவுறாங்க அப்படிங்கிறத முக்கியமா பார்க்குறோம் நம்ம. சரிங்களா. இப்ப
இப்ப இந்த பேஜ் இன்க்ளூட் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துட்டு அடுத்து எந்த பேஜ் போறாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 265 பேர் இருக்காங்க. செஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, டோட்டலா வந்து 16% ஆஃப் டோட்டல் டிராபிக்ஸ் வந்து எந்த பேஜுக்கு போறாங்க? ஹோம் பேஜுக்கு போறாங்க. இந்த ஹோம் பேஜ்ல இருந்து அடுத்து எந்த பேஜஸ்க்கு வந்து ரிலிவேட் பண்ணி இங்க எங்கெங்க போறாங்க? இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் இங்கேயே ஸ்டாப் ஆறாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல டிராப் ஆஃப் ஆறாங்க. நிறைய பேர் இந்த பேஜுக்கு போனவங்கள இந்த பேஜுக்கு மாடிஃபை பண்ணி போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? ஸ்டார்டிங் பேஜ் எப்படி இருக்குது? செகண்ட் இன்டராக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது பேஜஸ்ல அப்படிங்கிறத இங்க ஷோ பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன், செகண்ட் இன்ட்ராக்ஷன், தேர்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஒரு பேஜஸ் வியூல வந்து எப்படி இருக்குதுங்கிறத ஷோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ லேண்டிங் பேஜ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து லேண்ட் ஆகக்கூடிய பேஜ் என்ன? அதான் லேண்டிங் பேஜ். சரிங்களா? லேண்டிங் பேஜ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்றது. வர்றதுல வந்து பாத்தீங்கன்னா வந்ததுல வந்து 1.2 பீப்புள்ஸ் எல்லாமே இங்கே டிராப் ஆஃப் ஆயிடுறாங்க. கொஞ்சம் பீப்புள்ஸ் தான் இங்கே மூவ் ஆகி அடுத்த செஷன்ஸ் வந்து போறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே டிராப் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன விஷயம்? எதையினால இந்த இதை டிராப் ஆஃப் ஆறாங்க? ஏன் வந்து மற்ற செஷன்ஸ் போக மாட்டேங்கிறாங்கன்னு ரீசன்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம தான் மாற்றணும். பிஹேவியர்ஸ்ல வந்து ரொம்ப பெருசா ஒண்ணும் கிடையாது இதுல. சரிங்களா? ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பேஜோட வியூஸ் வந்து என்னென்ன இருக்கு, டைட்டில்ஸ் என்னென்ன பேஜ் வியூஸ் இருக்கான்னு சொல்லி தான் செக் பண்ணி பார்க்குறோம். ஸ்பீடு செக் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த விஷயத்தை எந்தெந்த பேஜஸ்ல வந்து எந்த ஸ்பீடு வந்து கம்மியா இருக்குங்கிறத ஷோ பண்றோங்க. சரிங்களா? கன்வர்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ஸ் நம்ம பீப்புள்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கறது கன்வர்ஷன்ஸ். சரிங்களா? இந்த ரெண்டே விஷயம் தான். விஷயத்தை வந்து நாளைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கூகுள் அனலிட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு மெயினா நம்மளோட பாத்துக்கிறதுக்கு இந்த ஒன்று தான். உங்களுடைய இதை ட்ராக் உங்களுடைய இதை நீங்க உங்களுடைய இதை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ் சாம்பிள் அக்கௌண்ட் போடுங்க. டெமோ அக்கௌண்ட் கொடுங்க. அதுக்குள்ள போங்க. கீழே வாங்க. அசஸ் தி டெமோ அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் மேலே இருப்பாரு. மேல அசஸ் தி டெமோ கீழே வாங்க. அனலிட்டிக்ஸ் 4 ஒன்று இருக்குதா மேல? அது கிடையாது. யுனிவர்சல் அனலிட்டிக்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து டெமோ அக்கௌண்ட் தான். இதில் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரிங்க.